நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரா பாபுஜி. இந்த காணொளியில் உங்களுக்காக ஒரு முக்கியமான ஆராவை பற்றி ஒரு பகிர்வை கொடுக்குறேன். ஆரா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் உடலை சுற்றி ஓடக்கூடிய இல்லை ஒரு பொருளை சுற்றி ஓடக்கூடிய ஒளிவட்டத்தின் வைப்ரேஷனை தான் ஆரான்னு சொல்லுவாங்க. இந்த ஆரா உயிருள்ள பொருட்களுக்கு மேலே இந்த ஒளிவட்டம் இருந்துச்சுன்னா அது பயோ எனர்ஜி, உயிர் ஆற்றல்னு சொல்லுவோம். இதே உயிரற்ற பொருட்கள் நான் லிவிங் திங்ஸில் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள்னு சொல்லுவோம். இந்த வைப்ரேஷனை வச்சு தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், சூரிய கதிர்களாக இருக்கட்டும், இல்லை செடி கொடி மரம் எந்த ஜீவனாக இருந்தாலும் இதை சுற்றி ஒரு ஒளிவட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இந்த வைப்ரேஷனை வச்சு தான் இன்றைக்கி முழு பிரளயமும் இயங்கிட்டு இருக்கு. இந்த வைப்ரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றது தான் இதில் நான் பகிரக்கூடிய விஷயம். இந்த ஆரா ரொம்ப ஒரு முக்கியமாக ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இது இப்போ நம்ம வீட்டில் ஒரு சாமி படம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் கொடுத்துருப்பாங்க தலைக்கு பின்னாடி. அது முருகனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஆரான்னு சொல்லுவோம். இது ரொம்ப பிரகாசமாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண தான் அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அந்த மாதிரி வைப்ரேஷன் உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. இந்த வைப்ரேஷன் அதிகமானால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் காந்தமாக மாற்றப்படுவீர்கள். அதாவது நீங்கள் மற்றவங்கள கவரக்கூடிய தன்மையோ, மற்றவங்கள உங்களோட வைப்ரேஷன் பட்டாவே அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபீலோ ஏதாவது ஏற்படுத்தக்கூடியது என்னென்னா உங்களோட வைப்ரேஷனை அதிகமாக்குறது. அதை எப்படி அதிகமாக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கு 8லேருந்து 10 அடியிலேருந்து 12 அடி, 8 முதல் 12 அடி வரைக்கும் ஆரா இருக்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு வரதில் பார்க்குறோம். இது மிடிலாக இருக்கக்கூடிய ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இதே சின்ன குழந்தையாக இருந்தால் ஆரா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே வயதானவர்களாக இருந்தால் ஆரா கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும்போது வைப்ரேஷன் கம்மியாகிடும். இந்த ஆரா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், அதாவது இந்த 2 தன்மையும் வச்சு தான் இந்த ஆரா வெளிப்படும். மற்ற உயிருள்ள பொருட்களுக்கு, அதாவது செடி கொடி மரம் மிருகம்லாம், அவங்களுக்குலாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஆரா இருந்துக்கிட்டே இருக்கும். இதே உயிரற்ற பொருட்களுக்கும் ஸ்டாண்டர்டான ஆரா இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஆரா முன்னையும் பின்னையும் டைரக்ஷன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் மாறி வந்துட்டுருக்கும். ஒருத்தர் நல்ல மனநிலையில் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஆரா அதிகமாக இருக்கும். இதே மனநிலையில் பாதிக்கப்பட்டோ இல்லை குழப்பங்களோ இல்லை பதட்டமோ இல்லை பயமோ இருக்கும்போது ஆரா குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆராவை அதிகப்படுத்த நீங்கள் பவர்ஃபுல் பர்சன் ஆகிடுவீங்க. உங்களோட ஃபேமிலியில், சொசைட்டியில், அது இல்லாமல் நீங்கள் பணியாற்றக்கூடிய துறைகள்லையும் நீங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். இதே இந்த ஆரா கம்மியாக ஆரம்பிச்சதுன்னா உங்களில் உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய சக்தி குறைபாடு நிறைய ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆரா இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை. அதாவது இதை எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ணி இந்த ஆராவை எப்படி நம்ம வலுப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை இதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இதோட பலன் இதுதான் அப்படின்றது இன்றைக்கி நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. அதை ஒரு மூட நம்பிக்கையாக தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த சுற்றி போடுற பழக்கம்னு இருக்கு இல்லையா, இந்த ஆரத்திலாம் எடுத்து சுற்றி போடுவாங்க, அந்த பழக்கம்லாம் இருக்கு இல்லையா. இந்த பழக்கம் எதை நோக்கினா இந்த ஆராவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மெத்தடு தான் அந்த மெத்தடு. அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் அந்த வெத்தலை, அந்த குங்குமம், அந்த தண்ணி சுண்ணாம்பு குங்குமம் கலந்தது வெற்றிலை வைத்து ஆரத்தி எடுப்போம் இல்லையா. புது குழந்தைகள் பிறந்து மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வராங்கன்னா எதற்காக அந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைகள் ஒரு தாயின் கருவிலேயே 9 மாத காலமாக இருந்து அது பியூரஸ்ட் ஃபார்மாக வெளியில் வரும்போது நிறைய ஆராக்கள் இருக்குது. வெளியில் நெகட்டிவ் ஆராஸ் நிறைய இருக்குது. அது அந்த குழந்தை மேலே அஃபெக்ட் ஆகும். நிறைய பேர் பார்க்க வருவாங்க, நிறைய பேர் தொடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய உபாதைகள் அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். என்ன கெட்ட ஆராவாக இருந்தாலும் ரிசீவ் பண்ணிக்கும். அதை போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆரத்தி எடுப்பாங்க. அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 3 முறை சுற்றுறது ஆராவை கிளென்சிங் மெத்தடு. இதே கிளாக் வைஸில் ஒரு 3 முறை சுற்றுறது ஆரா எனர்ஜைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக அது கொட்டக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இது ஆரா கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. இது மூட நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, எலுமிச்சையை வச்சு சுற்றி போடுவாங்க. இதுவும் எலுமிச்சம்பழோட எஃபெக்ட் நெகட்டிவ் ஆராஸாக இருந்துச்சுன்னா அது கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த எலுமிச்சம்பழம் பயன்படும்.
அதே மாதிரி கற்பூரமாக இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாம்பிராணி புகைலாம் போடுவோம் இல்லையா, அந்த சாம்பிராணியில் இருக்கக்கூடிய இப்போது கிடைக்கக்கூடிய சாம்பிராணி சொல்லலை, ஒரிஜினல் சாம்பிராணின்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா எல்லா மூலிகைகள், நிறைய பல்வேறு மூலிகைகள் அடக்கி தான் அந்த சாம்பிராணி தயார் பண்ணுவாங்க. அந்த மூலிகைகளோட சக்தி, அந்த புகையோட சக்தி வந்து நம்ம ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக தான் அதை வீட்டில் உபயோகப்படுத்தணும். வாரத்துக்கு குறைந்தபட்சம் 2 நாளாவது நம்ம அதை போட்டுட்டு இருந்த பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி அதை வந்து நம்ம போடக்கூடிய சூழலுக்கு நம்ம இல்லை. அப்படியே போட்டாலும், அதாவது இன்ஸ்டன்ட் சாம்பிராணி சொல்லக்கூடிய அந்த கடையில் விற்கக்கூடியதை தான் வாங்கி போடுறோம். அதில் ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இப்போது மயில் இறகு, வான்கோழியோட இறகு, அப்புறம் வந்து கழுகோட ஆந்தையோட இறகு, இந்த 3 இறகுக்கும் வந்து ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. முக்கியமாக மயில் தொகைக்கு இருக்குது. அதனால தான் அந்த காலத்துலலாம் நீங்கள் ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் அவங்களோட அரியணைக்கு பின்னாடி 2 பணிப்பெண்கள் வந்து அந்த மயிலிறகுல வந்து விசிறிட்டு இருப்பா மாதிரி நம்ம பார்த்துருப்போம் படங்களில். அது வந்து காற்று வருவதற்காக கிடையாது. அதாவது அந்த பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு எந்த ஒரு உடல் உபாதைகளோ எந்த ஒரு நெகட்டிவ் ஆறாவும் தாக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கிளென்சிங் மெத்தடாக தான் அந்த மயிலிறகு தொகையை வந்து வீச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கூட நம்ம நிறைய இந்த இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து சாம்பிராணி புகை போட்டு மந்திரிச்சிட்டு போகிற பழக்கம் இருக்கு இல்லையா, இன்றைக்கும் வார ஒரு முறை வெள்ளி அந்த மாதிரிலாம் வருவாங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க மயில் இறகு தான் வச்சுருப்பாங்க. அது ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இது மாதிரி வந்து நம்ம வந்து எல்லா கோயில்கள்லையும் அது நடக்குது. பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது. அது இல்லாமல் தீர்த்தங்கள் தெளிக்கிறதும் ஆறா கிளென்சிங் மெத்தடு தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உப்புக்கு வந்து ஆறாவை வந்து ஈஸியாக கிளென்ஸ் நெகட்டிவ் ஆறாவை எடுக்கிறதுக்கான தன்மை இருக்குது, சோடியம் குளோரைடுன்றதால. அதனால் கடல் நீராடினா நம்ம ஆறாவை சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு குளியல்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விழாக்கோ முக்கியமாக ஒரு கூட்டமான ஒரு பகுதிக்கோ போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியான மெத்தடு, நீங்கள் ஒரு கல்லுப்போ இல்லை இந்துப்போ கொஞ்சம் எடுத்து உங்கள் பக்கெட்டில் தண்ணியில் போட்டுட்டு கலக்கிட்டு அதில் வந்து ஒரு 2-3 சொம்பு வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்மளோட ஆறா கிளென்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மயில் இறகுல நீங்களே வந்து வீட்டில் மயில் இறகு விசிறி வாங்கி வச்சு அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது அருவிகளில் குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இல்லையா, அது எதுக்குன்னா அருவிகளில் வரக்கூடிய தண்ணீர் வந்து முழுக்க சுத்தமான மூலிகை தண்ணி, பல மழைகள் பல காடுகள் கடந்து வரனால அந்த அருவிகளில் குளிக்கக்கூடிய போது உங்களோட ஆறா என்ன நெகட்டிவ் ஆறா இருந்தாலும் கிளென்ஸ் ஆகிடும். இதுக்காக தான் அந்த ஒரு குளியல் முறை வந்து ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு கிடையாது. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தோம், அருவியில் குளிச்சுட்டு இருந்தோம், இந்த சாம்பிராணி நிறைய போட்டுட்டு பழக்கப்பட்ட எல்லா விஷயமும் இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் போயிட்டோம். இனிமேலாவது உங்களோட ஆறாவை நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும். குழந்தைகளோட ஆறாவாக இருக்கட்டும், இல்லை பெரியவர்கள் வயதானவர்களோட ஆறாவாக இருக்கட்டும், அதை நீங்கள் வாரம் 1 முறையோ 2 முறையோ கிளென்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட வைப்ரேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கிளென்ஸ் பண்ணாமல் விட அடர்த்தி கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலேருந்து வரக்கூடிய சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட சக்ராஸு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட ஆறாவோட அந்த வைப்ரேஷன் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து அது வலுவற்று போயிடும். அப்போது நீங்கள் வந்து மேக்னெட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சாதாரண எல்லோரும் போல் ஒரு இரும்பு துகள்களாக மட்டும்தான் நம்ம இருந்துட்டு போக முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆறாவை கிளென்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனுக்கான ரேடியேஷன், அதுலேருந்து வரக்கூடிய அந்த டேஞ்சரஸ் ரேடியேஷன் வந்து நம்ம ஆறாவை கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் ஃபோனை கையில் யூஸ் பண்ணுறீங்களோ, கையில் தொட்டாவே உங்களோட ஆறா கட் ஆகிடும். இது நம்ம பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இந்த ஃபோனு தூர வச்சுட்டோன்னா நம்ம ஆறாக இருக்கும். அதனால தான் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்லேருந்து பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வரைக்கும் ஃபோன் யாருமே கையில் பயன்படுத்துறது கிடையாது. அது சாதாரண ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் சரி, அதோட ரேடியேஷன் தான் அது ரொம்ப நம்ம ஆறாவை டிப்ளீட் பண்ணிடும். ஸோ அதனால் ஃபோன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இல்லை ஃபோனை அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்தில் ஃபோனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதை வந்து ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லலாம் அது சேல் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட ஆறாவை நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். வலுவாக்கணும், இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னா தியானம்ன்ற ஒரு நிலையை கடைபிடிச்சோம் அப்படின்னா ஆறா அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி உங்களோட ஆறாவை நீங்கள் கிளென்ஸ் பண்ணி ஆரோக்கியமாக வாழ உங்களை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.